பார்த்து வருகிறோம். ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வணக்கம். உத்தரகாண்ட்ல ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செய்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 நபர்கள் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த உத்தரகாண்ட்ல விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கனா அருகே இந்த ஹெலிகாப்டர் விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. 5 பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்துல நிர்வாகம் மற்றும் நிவாரண குழுக்கள் தற்பொழுது பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மாநில பேரிடர் மீட்புப் படையினர் விபத்து நிகழ்ந்த இடத்துல மீட்பு பணிகள்ல தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து உத்தரகாசி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியும் அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்துக்கு பிறகாக நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்காக SDRF மற்றும் மாவட்ட நிர்வாகம் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றன. காயமடைந்தவர்களுக்கு அனைத்து உதவிகளை வழங்கவும் விபத்து குறித்து விசாரிக்கவும் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கனானி அருகே தற்போது ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கிறது. 5 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 2 படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்கள் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்தும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.